இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் மாதிரி வச்சு அதுலயே ஓப்பன் கல்டிவேஷனே பண்ணி. இது வந்து ஆக்சுவலி சன் லவிங் கிராப். எந்த அளவுக்கு ஓப்பன்ல விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே வரும். எப்பவுமே நம்ம அந்த ஷேட்ல தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு சன்லைட் அதிகமா கொடுக்குறோம், அந்த மரம் லைஃப் இது இல்லைன்னா கூட நீங்க கான்கிரீட் மாதிரி கூட வச்சுட்டு நம்ம திராட்சை எல்லாம் போடுவோம் அந்த டைப், அதே மாதிரி இதுல பெப்பர் கூட போடலாம். அதுதான் வியட்நாம்ல எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஸ்ரீலங்காவிலையும் அப்படிதான் பண்ணிட்டு. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணது வந்து பன்னியூர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். அது பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கு. கண்ணூருங்கிற ஒரு மாநிலத்துல கேரளாவில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு வெரைட்டி தான் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் சமவெளியிலையும் மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தாலும் பட் அதில் இருக்கிற நல்ல ரகம். இப்போ அந்த பன்னியூர் ஒன்றில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் பியர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு வருஷம் நல்லா வராது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயே ரெகுலர் பியரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலெக்ஷன் அப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு பேர் அர்க்கா கூர்க் எக்ஸல்னு பேர் வச்சுருக்கிறோம். அர்க்காங்கிறது ஐஏஹெச்ஆரோட வெரைட்டி. பட் இருந்தாலும் இது ஸ்பைசஸ் வந்து அதுக்குன்னு ஒரு தனி நிறுவனம் இருக்கிறதுனால இது ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து இந்த வந்து ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வெரைட்டியில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பியரர் கண்டினியூஸாக ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதை விட 30% ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பன்னியூரை விட 30% ஈல்டு அதிகம் இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நேச்சுரல் இதில் போகும்போது இப்போ வயநாடு ஒன்ஸ் அப்பான் டைம் அதுதான் பெப்பர் இதாக இருந்துச்சு. அந்த க்ளோரி வயநாடோட க்ளோரி லாஸ் ஆனதுக்கு ரீசனே அவங்க வந்து அந்த கிளேரிசிட்டியா மாதிரி அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்க செடி. அந்த செடியில ஒரு இது வந்துருச்சு, வாஸ்புன்னு சொல்லுவாங்க, முருங்கை, கல்யாண முருங்கை. சோ அது வந்து பெப்பருக்கு ப்ராப்ளம் இல்ல, அந்த கல்யாண முருங்கை அட்டாக் பண்ணதுனால அந்த ஒரே ஒரு ரீசன்னாலதான் அங்க வந்து ப்ராப்ளம் ஆச்சு. வயநாட்டுல அவ்வளவு பெப்பர் போனதுக்கு ரீசனு பெப்பர்னால ப்ராப்ளம் கிடையாது, அந்த ஸ்டாண்டர்ட். சோ அதனால ஒரு காஷன் தான். ஏன்னா மோனோக்ராப்பா நாளைக்கு நீங்க ஒரே செடியை போடும்போது கண்டிப்பா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது மாதிரி வரும். ஸோ அதனால போடுங்க, கிளரி செடியை போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்று அதுல எரித்திரியானா சுபம்பரன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த ஸ்பீசிஸ் ப்ரொமோட் பண்றதுக்கு ஐஏஹெச்ஆரோட நோக்கமே அதுதான், தொழில்நுட்பங்களை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஹார்டிகல்ச்சர் இப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து இது கம்மி ஆயிட்டு சர்வீஸ் செக்டர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ எகைன் இப்போ திரும்ப சொல்றாங்க சர்வீஸ் செக்டர் அதிகமானதுனால அந்த எகைன் நிறைய கிளைமேட்டிக் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால எவ்ரிபடி இஸ் கம்மிங் பேக் டு அக்ரிகல்ச்சர். அப்போ திரும்ப அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கறத திரும்ப ப்ரூவ் பண்ணிருச்சு அது. ஸோ அதனால வி ஆர் கோயிங் பேக் டு. அதனால நல்ல இப்போ படிச்சவங்க கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அக்ரிகல்ச்சர் பண்ண வராங்க. சில என்னன்னா சில இன்புட் அவங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்லை, எங்க கிடைக்குது, எப்படி யார் கைட் பண்ணுவாங்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு காணொலி மூலியமா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா புதுசா வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இப்போ வந்து நீங்க மிளகுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையா? கரெக்ட். அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிளகு வந்து எப்படி சாகுபடி செய்யணும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சிறந்த சாகுபடி முறைனா ஆக்சுவலா மிளகு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிராப்னு சொல்லலாம். இந்த ஒரு மிளகை வச்சுதான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவே 300 வருஷம் ரூல் பண்ணிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஒரு செடியில பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குது. அந்த மருத்துவ குணத்துக்காக தான் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. இன்னும் தமிழ்லேயே அதுக்கு நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. 8 மிளகு இருந்துச்சுன்னா எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி கொடுக்குற பவர் வந்து இந்த செடியில் இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு தெரியும். இது வந்து நேட்டிவ் டு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இது ஆரம்பிச்சது இந்த கிராப்பு. இது நம்ம ஊரில் விளையிற கிராப். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணது வந்து பன்னியூர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். அது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. கண்ணூருங்கிற ஒரு மாநிலத்தில் கேரளாவில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு வெரைட்டி தான் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் சமவெளியிலையும் மிளகு சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தாலும் பட் அதில் இருக்கிற நல்ல ரகம். இப்போ அந்த பன்னியூர் ஒன்றில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் பியர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு வருஷம் நல்லா வராது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயே ரெகுலர் பியரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலெக்ஷன் அப்படி செலக்ட் பண்ணி அதுக்கு பேர்
அர்க்கா கூர்க் எக்ஸல்னு பேர் வச்சிருக்கிறோம். அர்க்காங்கிறது ஐஏஹெச்ஆரோட வெரைட்டி. பட் இருந்தாலும் இது ஸ்பைசஸ் வந்து அதுக்குன்னு ஒரு தனி நிறுவனம் இருக்கிறதுனால இது 2 நிறுவனமும் சேர்ந்து இந்த வந்து ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வெரைட்டியில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பியரர் கண்டினியூஸாக ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அதை விட 30% ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பன்னியூரை விட 30% ஈல்டு அதிகம் இருக்கும். இது 2 கான்செப்ட். இந்த 2 இதை வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வருது சாத்தியம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் யாரும் இந்த ரகத்தை இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஏன் கிடைக்கலன்னா, பட் இது எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா ஐஏஹெச்ஆர்ல கிடைக்குமா? சேம் அவகாடோ ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். ஐஏஹெச்ஆர்ல பழங்கள் தானே பண்ணுவாங்க, இங்க வந்து ஸ்பைசஸோட வெரைட்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பட் இந்த வெரைட்டி பேரு அர்க்கா கூர்க் எக்ஸல் அப்படின்னா அர்க்காங்கிறது ஐஏஹெச்ஆரோட வெரைட்டி. ஸோ இதுதான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அதை விட சுப்பீரியர், பன்னியூரை விட ஒரு சுப்பீரியர். ஏன்னா பன்னியூர் தான் ரூலிங் வெரைட்டி. அது ரூலிங் வெரைட்டி. அது ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால திரும்பவும் அதோட பிளான்டிங் மெட்டீரியல் நிறைய இடத்துல போயிட்டு அது ஒரிஜினல் பிளான்டிங் மெட்டீரியல் கிடைக்கிறதுல அவங்களுக்கு சில பாலெல்லாம் இருந்திருக்கும். அதனால நாங்கள் வந்து இப்போ இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுக்கும் சேம் ரூல்ஸ் தான். அதோட மண்ணு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், மண்ணோட அங்ககத்தன்மை அது காமன். மிளகா இருந்தாலும் சரி, எந்த கிராப்பாக இருந்தாலும் சரி, அங்ககத்தன்மை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பயோ இயற்கை உரங்கள் இருக்குது எங்களுக்கு. அர்க்கா மைக்ரோபேக்கல்ஸ், அப்புறம் வந்து பயோஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயோஸ்டிமுலன்ல அது நிறைய கன்ஃபியூஷன் வச்சிருக்கிறாங்க. அதாவது கடல் பாசினா நிறைய அதுலயும் நிறைய ரகங்கள்லாம் இருக்குது. நாங்க ஏஹெச்ஆர் என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா அகாடியன் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனி தான் அந்த கடல் பாசியை லைசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த கம்பெனியில வாங்கி தான் மிக்ஸ் பண்ணி இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த இதை வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அதை வந்து ட்ரென்ச்சிங்கும் பண்ணலாம், இல்ல அது வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அது பயோஸ்டிமுலண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபைட்டோத்தரா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஃபைட்டோத்தரா ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்ன, மண்ணில் ஏதோ சத்து வந்து கம்மியா இருக்குங்கிற ஒரு ரீசன். ஸோ அதனால இந்த ரகங்கள் போடும்போது உங்களுக்கு அதை விட உங்களோட எஃபர்ட் வந்து சேம் தான், ஃபார்மர்ஸோட எஃபர்ட் சேம். பட் இந்த ரகங்கள் நம்ம சூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெகுலர் பியருங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருது, 30% ஈல்டு அதிகங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருது. அதெல்லாம் ஸ்பைசஸ் ஆஸ்பாஸ் பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாவே டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம தான் ரூல் பண்ணியிருக்கிறோம் ஸ்பைசஸ் வச்சு. நம்ம ஸ்பைசஸ் வச்சு நிறைய பேர் வந்து ரூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அந்த கிராப்புக்கான ஒரு மவுஸ்ன்னு சொல்றது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. பிளஸ் இது வந்து செப்பரேட்டா வந்து ஆக்குபை பண்றதும் கிடையாது. நீங்க வேணும்னா கூட இது செப்பரேட்டா மானோகிராப். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் மாதிரி வச்சு அதுலயே ஓப்பன் கல்டிவேஷனே பண்ணி. இது வந்து ஆக்சுவலி சன் லவிங் கிராப். எந்த அளவுக்கு ஓப்பன்ல விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே வரும். எப்பவுமே நம்ம அந்த ஷேட்ல தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு சன்லைட் அதிகமா கொடுக்குறோம், அந்த மரம் லைஃப் இது இல்லைன்னா கூட நீங்க கான்கிரீட் மாதிரி கூட வச்சுட்டு நம்ம திராட்சை எல்லாம் போடுவோம் பந்தல் டைப், அதே மாதிரி இதுல பெப்பர் கூட போடலாம். அதுதான் வியட்நாம்ல எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க, ஸ்ரீலங்காவிலையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே இதுலதான் சுத்தி விடணும், லைவ் இதுல தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இதுல தென்னை மரத்துல தான் ஏத்தணும், பாக்கு மரத்துல தான் ஏத்தணும் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்க செப்பரேட்டா பில்லர்ல கூட வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் சன் லவிங் பிளான்ட். மற்றதெல்லாம் வைக்கும்போது நீங்க அந்த தென்னை மரத்துல எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஈல்டு வராதுக்கு ரீசன் என்னன்னா சன்லைட் சரியா வர்றதுனால. சன்லைட் வந்து நல்லா எந்த அளவுக்கு சன்லைட் நல்லா வருதோ அப்பதான் வந்து பெப்பரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய விவசாயிகள் கிளரிசிடியா மேல வந்து ஏத்தி விடுறாங்க சார். அது வந்து சரியான அதுதான் சார், அவங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறதுனால அதை பண்ணிட்டு. ஏன்னா கிளரிசிடியா வந்து கிரீன் பண்ணி கிராப் ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் கிராப். ஸோ அதுல 2 ரீசன்னால அவங்கள ஏத்தி விட்டுறாங்க. பட் அது வந்து காலம் வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு காலம் வேணும். ஏன்னா இது வந்து பெரனியல் கிராப். இந்த காலம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த பெப்பர் வந்து ஹோல்டிங் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா. கிளேசிடியா எவ்வளவு ஹைட் வெயிட் தாங்கும். இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஓகே, பட் இந்த லாங் ரன்ல நீங்க ஒரு 25 இயர்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க. அது மாதிரி போகும்போது பிளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நேச்சுரல் இதுல போகும்போது இப்ப வயநாடு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அதுதான் பெப்பர் இதா இருந்துச்சு. அந்த க்ளோரி வயநாட க்ளோரி லாஸ் ஆனதுக்கு ரீசனே
அவங்க வந்து அந்த கிளேரிசிடியா மாதிரி அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்க செடி. ம், அந்த செடியில ம், ஒரு இது வந்துருச்சு, வாஸ்புன்னு சொல்லுவாங்க, ம். முருங்கை, கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கை. ஆ, ஸோ அது வந்து பெப்பருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆ, அந்த கல்யாண முருங்கை அட்டாக் பண்ணதுனால ஆ. அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் அங்க வந்து ப்ராப்ளம் ஆச்சு. வயநாட்டினுடைய வயநாட்டுல அது- அவ்வளவு பெப்பர் போனதுக்கு ரீசனு ம், பெப்பர்னால ப்ராப்ளம் கிடையாது, அந்த ஸ்டாண்டர்ட். ஆ, ஸோ அதனால ஒரு காஷன் தான். ஏன்னா மோனோக்ராப்பா நாளைக்கு நீங்க ஒரே செடியை போடும்போது கண்டிப்பா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு ம், பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா ம். அது மாதிரி வரும். ஸோ அதனால போடுங்க, கிளரிசிட்டியை போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று அதில் எரித்திரியானா சுபம்பரன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த ஸ்பீசிஸில் இந்த வாஸ்ப் வராது. சேம் கல்யாண முருங்கை மாதிரி தாங்க, அதுவும் இதுவும் மாதிரி தான், அதுவும் ஃபாஸ்ட் க்ரோயிங் தான். அது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மீன் டைம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பில்லருக்கு கூட நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 3 டைப் இருக்குது. ம். 3 டைப் நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சாகுபடி செய்யணும்? கன்று தேவைப்படுதா? இல்லை, யூஸ்வலாக மிக்சடு கிராப்பிங்கில் போடுறது 200 செடி தான் போட முடியும் அவங்களால. ம், நீங்கள் இப்போ இந்த ஓப்பனில் இது மாதிரி 1 மீட்டர் 1 மீட்டர்னா பப்பாயா மாதிரி 1000 செடி கூட வைக்கலாம் ஓப்பனில் வச்சுக்கணும். ம், இல்லைன்னா ஒரு 200 to 500 400 ம். நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ம். நம்ம டிராகன் ஃப்ரூட்னு சொல்கிறீங்க, ஆமா. டிராகன் ஃப்ரூட் அப்படி தான். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை பில்லர் நீங்கள் போட்டுட்டு டிராகன் ஃப்ரூட் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பில்லர் இதுக்கும் போட்டுட்டு பண்ணுறது. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 rupees தான் பிளான்டிங் மெட்டீரியல். ம், உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதுவும் ஈல்டு வராங்க. ப்ளஸ் பெரனியல் கிராப் ம். ஏற்றிட்டிங்கன்னா மார்க்கெட். இப்ப அந்த கன்று வந்து இப்ப நம்ம கிட்டயே வந்து ஐஐஹெச்ஆர்லேருந்து நாங்கள் இருக்கு. கொடுத்துருக்கோம். நிறைய இருக்குது. இருந்தாலும் பேஸ்டான உங்களுடைய ம். டிமாண்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா மாவட்டங்களிலுமே அது சாகுபடி செய்யலாமா? அந்த இந்த ஈசா குரு என்னது சாயில் மண் காப்போம்ங்கிற திட்டத்தின் மூலியமா ம், அவங்க அதை கொடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ம். எல்லா இடத்துலயும் வருது. ஏன்னா எல்லா இடத்துலயும் வர்றதுக்கு ரீசன் என்ன, சன் லிவிங் பிளான்ஸ். ஆ, ஸோ நீ எங்க சன்லைட் இருக்குதோ அங்க வரும். ம், கொஞ்சம் ஹியூமிடிட்டி தேவைப்படும். அது வந்து பாலினேஷன் வந்து வாட்டர்னால தான் பாலினேஷன். மழை பெஞ்சுன்னா ம். அந்த பாலினேஷன் நடந்துடும். ஸோ அதனால அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ம், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது ம், நல்ல ரகத்தை போட்டுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ம். லாபம் தரக்கூடியதா இருக்கும். அது ஒரு opportunity. இப்ப இயற்கை முறையிலே அதை சாகுபடி செய்ய முடியும். இயற்கை முறையில் தாராளமா நாங்க சொல்றது எல்லாமே இயற்கை முறையில சாகுபடி பண்றதுக்கு தான் சொல்றோம். நாங்க செயற்கை எதுவுமே சொல்றது. அதனால தான் சொல்றது அங்ககத்தன்மைங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நீங்க அங்ககத்தன்மையை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த யாருக்கா மைக்ரோபியல் கன்சர்சி அப்புறம் பயோஸ்டிமுலன் இந்த 3 கான்செப்ட் புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த அங்ககத்தன்மை அந்த பயோஸ்டிமுலன்ட்டு மைக்ரோபியல் கன்சர்சி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெப்பருக்குன்னு தனி ஸ்பெஷல்லாம் வச்சிருக்கோம், மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர். அது வேணா கூட உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அதுக்கு தனியாக கொடுக்கணும். அது மாதிரி அவக்காடோக்கு எப்படி ஒவ்வொரு கிராப்புக்குமே அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். வேரி ஆகும் சார், அளவுகள் வேறுபடும், அளவுக்கு வேரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, காடம் ஸ்பெஷல், அது மாதிரி அவக்காடோ, அது மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ஸ்பெஷல், சிட்ரஸ் ஸ்பெஷல், மேங்கோ, இது மாதிரி நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கலவை வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. அது வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் தேவையான நேரத்தில் கொடுக்குறோம். ஒரு ஏக்கர்ல சாகுபடி ஊடு பயிரா சாகுபடி பண்றாங்கன்னா எவ்வளவு வருமானம் வரும் சார்? ஓகே, இது டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட்டிங் ரேட் தான். பட் ஆனால் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவக்காடோவில் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரூட்டில் ஒரு மரத்தில், ஏன்னா இது வந்து எப்போவுமே பெரனியல் கிராப்பும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ப்ளஸ் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பட் நீங்கள் அவரேஜாக அட்லீஸ்ட் 1-2 lakhs ஆகுது எடுக்கணும் வருஷத்துக்கு 2 lakhs. நீங்க அதுல வின்டர் கிராப்பை போடுறத எவ்வளவு காலம் நீங்க மெயின்டைன் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா எப்படி இது வச்சு விற்கிற கிராப் உடனே ஹார்வெஸ்ட் பண்ணி உடனே தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விலை ஏறும்போது வித்துக்கலாம், விலை ஏறும்போது வித்துக்கலாம். யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவாங்க. பெப்பர் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. பிளஸ் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த பெப்பர் ஹார்வெஸ்டர் அது இருக்குது. பெப்பர் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த திரின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அந்த மிளகு மட்டும் தனியா எடுக்கிறதுக்கு அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்பைஸ் போர்ட்ல செப்பரேட் ஸ்பைஸ் போர்டே வச்சிருக்காங்க. ஸ்பைஸ் போர்டு வச்சிருக்காங்க. அதுல இன்னும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய பண்றாங்க. மசாலா கம்பெனிஸ்க்கு டைரக்டா லிங்க் பண்ணிட்டு அதெல்லாமே டைரக்டா அவங்க எடுத்துக்கிறாங்க. எப்பவுமே மசாலா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸ்பைஸ்க்கு வந்து அந்த டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ஆனா இதுல விற்பனைக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை நான் அப்பதான் போட்டு பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட பண்ணணும். அற்புதம் சார். இப்போ இந்த மிளகு சாகுபடி சம்பந்தமா ஏதாவது தொழில்நுட்ப ஆலோசனைகள் தேவைப்பட்டா உங்ககிட்ட பேசலாம். தாராளமாங்க. அந்த வெரைட்டி ரிலீஸ் பண்ணதே நாங்க தான் டெவலப் பண்ணது. கிட்டத்தட்ட இதுவும் கூறுக்குங்கிற செட்டலியில எங்க ஸ்டேஷன்ல ஒரு 250 acres ஃபார்ம்ல
இந்த மதர் பிளான்ட்டை அங்கே தான் நாங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ அதனால் எது ரிலேட்டடாக எது டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை யாராவது எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வேணும்னு சொன்னால் அந்த பிளான்ட்டிங் கூட கொடுப்போம். உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஐஐஹெச்ஆரோட நோக்கமே அதுதான். இந்த தொழில்நுட்பங்களை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஹார்டிகல்ச்சர் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா, அக்ரிகல்ச்சரில் இருந்து இது கம்மி ஆகிட்டு சர்வீஸ் செக்டர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ திரும்ப சொல்கிறாங்க சர்வீஸ் செக்டர் அதிகமானதுனால அந்த நிறைய கிளைமேட்டிக் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால எவ்ரிபடி இஸ் கம்மிங் பேக் டு அக்ரிகல்ச்சர். அப்போ திரும்ப அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறத திரும்ப ப்ரூவ் பண்ணிருச்சு அது. ஸோ அதனால வி ஆர் கோயிங் பேக் டு. அதனால நல்லா இப்போ படிச்சவங்க கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அக்ரிகல்ச்சர் பண்ண வராங்க. சில இன்புட் அவங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்லை, எங்க கிடைக்குது, எப்படி யார் கைட் பண்ணுவாங்கிறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு காணொலி மூலியமா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா புதுசா வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இல்லாட்டினா அதை எங்க போய் பண்றது, எப்படி பண்றதுங்கிற ஒரு இதுக்காக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல கிராப். இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள்லாம் எப்பவுமே இருக்கு. பட் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்பட்டா கூட நாங்கள் அதுக்கு கொடுக்குறோம், பிளான்டிங் மெட்டீரியல் கொடுக்குறோம். சிறப்பு சார். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.